சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி மாதம் கடைசி வெள்ளி அன்று குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எதற்காக ஆடி கடைசி நாள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே புண்ணிய காலம். இந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைச்சது. அது கிடைக்கிறதுக்கான செய்த வழிபாடுகள்ல நல்லபடியா முடிந்தது. அதற்கு என் குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த விளக்கு நம்ம ஏத்த போறோம். ஏன்னா ஆடி 1ஆம் தேதியே குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைப்பது எப்படி, குலதெய்வத்திற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற பதிவுலாம் நம்ம போட்டிருக்கோம். அதை செய்து பலருமே பயனடைந்து எனக்கு மன திருப்தியாக இருக்கின்றது அப்படிங்கிற பதிவுகள்லாம், அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த குலதெய்வத்திற்கு ஆடி கடைசி நாள் அன்று, கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நன்றி சொல்லும் விதமாக இந்த ஒற்றை தீபத்தை ஏற்றும் போது கண்டிப்பா குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நமக்கு நமக்கு மட்டுமல்ல நம்ம குடும்பத்திற்கு அருள் புரியும். ஆடி கடைசி வெள்ளி அன்று வரலட்சுமி நோன்பும் இந்த ஆண்டு நமக்கு சேர்ந்து வருகின்றது. அதனால பலருமே வரலட்சுமி நோன்பு வணங்குறதற்காக, லட்சுமி தாயாரை வணங்குவதற்கான அதற்கான ஏற்பாடுகள் பலரும் செஞ்சிட்டு இருப்பாங்க. பலருக்கு அந்த வரலட்சுமி நோன்பு கலசம் வைத்து வழிபாடுற பழக்கமும் இல்லாமையும் இருக்கும். 2 தரப்பு மக்களுமே நம்ம சேனல்ல இருக்காங்க. பலருமே கலசத்துல இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு பல கேள்விகள் கேட்கறாங்க. ஒரு சிலர் நாங்க கலசம் வைக்கிற பழக்கமே எங்களுக்கு இல்லைங்க, நாங்க எப்படிங்க வழிபாடு செய்யறது அப்படின்னும் கேட்கிறாங்க. நான் 2க்குமே தெளிவான பதிவுகள் இனிமே வரக்கூடிய வீடியோல நான் போடுறேன். ஆனா நீங்க வரலட்சுமி நோன்பு நீங்க கும்பிடும் போதும் முதல்ல உங்க குலதெய்வத்தை வணங்கிய பிறகே நீங்க வரலட்சுமி நோன்பு ஆரம்பிக்க வேண்டும். லட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். ஆடி மாதத்துல மட்டும் ஏன் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும், ஏன் குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி பலருமே கேட்கலாம். அதற்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாதம் அப்படிங்கிறது அதிக காத்துகள் நிறைந்த மாதம். இந்த மாதத்துல அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக அம்மை நோய்கள்லாம் வந்திருக்கு. அதனாலதான் இந்த ஆடி மாத காலத்துல வேப்பிலைய வாசல்ல கட்டுறதும், மஞ்சளை வாசல்ல ஃபுல்லா தேய்க்கிறதும். இந்த மஞ்சள் வேப்பிலை 2மே கிருமி நாசினி. நம்ம வீட்டுல காத்துல கூட சில கிருமிகள் வீட்டுக்குள்ள வராம தடுக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்துல முழு தெய்வ வழிபாட்டுக்கே உரிய மாதமாகவும், இந்த மாதத்துல வெள்ளிக்கிழமை அன்று கூழு, கஞ்சி இதுதான் நீங்க குடிக்க வேண்டும், அம்மனின் பிரசாதமாக இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுத்தனர். இது அனைத்துமே நம்மளோட ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தது. சரிங்க. அதற்கு எதுக்குங்க நாங்க குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லணும்? இந்த தீபத்த நாங்க ஏன் ஏற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆடி மாதம் 1ஆம் தேதியே குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கும் முறை நம்ம செஞ்சிருப்போம். குலதெய்வத்தை யார் ஒருவர் முறையாக வீட்டுக்கு அழைத்த பிறகு மற்ற வழிபாடு செய்திருக்கார்களோ, அவர்களுக்கு கட்டாயம் உங்க குலதெய்வத்தின் அருளும், உங்க இஷ்ட தெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படி மற்ற இஷ்ட தெய்வங்களின் அருளையும் பெற்று தரக்கூடிய குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். ஆடி கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அன்று எல்லாரும் வரலட்சுமி நோன்பு செய்யறதற்காக நாளே வரலட்சுமிக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்பாங்க. அதற்கு முன்னாடி காலையில 6 to 7 சுக்கிர நேரம் இல்ல பிரம்ம முகூர்த்தம், அப்படியும் இல்லைன்னா 9:30 to 10:30 நல்ல நேரம். இந்த 3 நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல கண்டிப்பா கலசம் வைக்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த கலசம் வைப்பதற்கு முன்னாடியே, இல்லங்க நாங்க வரலட்சுமி நோன்பே சாமி கும்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த 3 நேரத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காலை நேரத்தில் எந்த தெய்வத்தையும் நம்ம காலை நேரத்துல வழிபாடு செய்யும்போது அதற்கான பலன் தனியா கிடைக்கும். உங்க வீடே ரொம்ப நல்லா இருக்கும். காலை நேரத்துல சாமி கும்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் வீடு. இந்த 3 நேரங்கள்ல உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கின்றதோ அந்த நேரத்துல முதல்ல உங்க நிலைவாசல் கிட்ட போய் 2 பக்கமும் ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. அது நீங்க ஏற்கனவே பயன்படுத்திய மண் விளக்காக இருந்தாலும் சரி, இல்ல புதிய மண் விளக்காக இருந்தாலும் சரி, அது உங்க இஷ்டம். பயன்படுத்தின விளக்கு பயன்படுத்துவதுல ஒரு தவறும் இல்ல. 2 விளக்கிற்கும் அடியில அப்படியே தரையில விளக்கு வைக்காதீங்க. அந்த 2 விளக்குக்கும் அடியில ஒரு கோலம் போட்டு 2 பக்கமும் வச்சுக்கோங்க. அதுல சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதுல அந்த நெய்யில ஒரே ஒரு டைமண்ட் கல்கண்டு
கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுருங்க. அவ்வளவுதான். அந்த விளக்கிற்கு ஒரு வாசனை மலர்களோ இல்ல ஏதேனும் ஒரு மலர்கள் சூட்டிக்கோங்க. சூட்டிக்கிட்டு உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. அதை ஏன் நிலைவாசல்ல செய்றோம்னா, குலதெய்வம் பூஜை அறையில எந்த அளவுக்கு வந்து வாசம் செய்றாங்களோ, அதே அளவுக்கு தங்களோட நிலைவாசல்லயும் உங்க குலதெய்வம் வந்து வாசம் செய்வாங்க. அதனால தான் நிலைவாசல்ல இந்த 2 விளக்கு ஏற்ற சொல்வது. மனதார வேண்டிக்கோங்க. அம்மா தாயே, இந்த ஆடி மாதம் முழுவதும் எங்களுக்கு நல்லாசை புரிந்த உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாம இஷ்ட தெய்வ ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கிடைக்கப் பெற்றோம். எங்கள் மனமார நன்றி சொல்கிறோம். மேலும் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு துணை புரிந்து அனைத்து அருளையும் எங்கள் கூடவே இருந்து எங்களை நன்னடத்த வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லி மனதார உங்க குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் கேட்கலாம், குலதெய்வத்திற்காக தனியா மந்திரம்லாம் கிடையாதா? இந்த மாரி மனதார வேண்டிக்கிட்டாலே குலதெய்வம் கேட்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க முன்னோர்கள் இப்படித்தான் வேண்டுனாங்க. அம்மா உன் பிள்ளைய நீதாம்மா காப்பாத்தணும். உன் பிள்ளைய பாரும்மா. உன் பிள்ளைதாம்மா நாங்க. எங்க கூடயே நீ வாம்மா. எங்களுக்கு துணையா நீ இரும்மா அப்படின்னு சொல்லி தான் உங்க குலதெய்வத்தை வணங்குறாங்க உங்க முன்னோர்கள். நீங்க பேசுவது உங்க குலதெய்வத்திற்கு கட்டாயம் புரியும். அதனால நீங்க மனதார உள்ளன்போட உங்க குலதெய்வத்திடம் பேசுங்க. கண்டிப்பா அந்த தெய்வம் மனம் குளிரும். குலதெய்வத்திற்காக மந்திரங்கள், பெரிய பெரிய யாகங்கள் செய்ய தேவையில்ல. உங்க மனதார கூப்பிடுங்க. உள்ளன்போட கூப்பிடுங்க. கண்டிப்பா அந்த தெய்வம் உங்க வீட்டுக்கு வரும். உங்களுக்காக ஓடோடி வர முதல் உயிர் தெய்வம் உங்க குலதெய்வம் தான். விளக்கை ஏற்றி வைத்த பிறகு மனதார நன்றி கூறிவிட்டு அதற்கு பிறகு வலது காலை எடுத்து உங்க வீட்டுக்குள்ள வச்சு நீங்க வீட்டுக்குள்ள போங்க. வீட்டுக்குள்ள போய் உங்க உங்க பூஜை அறையில எப்போதும் போல விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனை காமிங்க. அன்னைக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. சர்க்கரை பொங்கல் வைப்பது சிறப்பு. இல்லைங்க நாங்க சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு டம்ளர் பசும்பால் காய்ச்சின பால்ல வெல்லம் கலந்து நெய்வேத்தியமாக வைங்கள். இதுவே போதும். மனதார உங்க குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்க. இந்த வாழ்க்கை எனக்கு இந்த அளவுக்கு நல்லபடியா ஆக்குனதுக்கு நன்றி தாயே. நான் நல்லா இருக்கேன். எனக்கு இன்னமும் என் வாழ்க்கையில என் கூடவே இருந்து என் வாழ்க்கையை நல்லபடியா ஆக்குங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ல சொல்ல உங்க குலதெய்வம் மனம் மகிழ்ந்து உங்க கூடவே இருக்கும். உங்களுக்கு நிறைய அருள் புரியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு பின்னாடி வர சந்ததியினரும் ரொம்பவே நல்லா இருப்பாங்க. நீங்க உங்க குலதெய்வத்திடம் எதற்காகலாம் நன்றி சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம் வேண்டியதெல்லாம் வரமாய் அமைய குலதெய்வம் துணை வேண்டும். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம்.